Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. மேலும் ஒரு அண்மை செய்தி. வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம் ஒன்றை எழுதியிருக்கிறார். தொடர்ந்து விரிவான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ். ராஜேஷ், வணக்கம். முதலமைச்சர் அந்த கடிதத்தில் என்னவெல்லாம் குறிப்பிட்டிருக்கிறார்? விரிவான விவரங்கள் என்ன? வணக்கம். தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மத்திய அமைச்சருக்கு கடிதம் ஒன்றை எழுதியிருக்கின்றார். அதாவது, இலங்கை கடற்படையினரால் மீனவர்கள் தொடர்ந்து கைது செய்யப்படுவதை தடுத்திட வலுவான தூதரக நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும், கைது செய்யப்பட்ட மீனவர்களையும் அவர்களது மீன்பிடி படகுகளையும் உடனடியாக விடுவித்திடவும் வலியுறுத்தி மத்திய அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களுக்கு தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம் எழுதியிருக்கிறார். தமிழக மீனவர்கள் பாதிக்கப்படுவது தொடர்கடை ஆகி வரக்கூடிய நிலையில் இதுவரை கிட்டத்தட்ட சுமார் 10 முறை தமிழக முதலமைச்சர் இது தொடர்பான கடிதங்களை எழுதியிருக்கின்றார். எனவே இது தொடர்பான விரைவான ஒரு உறுதியான நடவடிக்கை வேண்டும் என்பது முதலமைச்சருடைய கடிதத்தின் சாராம்சமாக இருக்கின்றது. ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து மீன்பிடிக்க சென்ற 3 மீனவர்களை 18ஆம் தேதி அன்று இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ள நிலையில் கைது செய்யப்பட்டுள்ள அனைத்து மீனவர்களையும் அவர்களது மீன்பிடி படகுகளையும் விடுவிக்க உடனடியான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் எனவும், தொடர்ச்சியான இந்த விஷயங்களுக்கெல்லாம் மத்திய அரசு விரைவில் முடிவு கட்ட வேண்டும் எனவும் முதலமைச்சர் கேட்டுக் கொண்டிருக்கிறார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜேஷ். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.